அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த காரை பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம். அப்படியே தூள் தூள் ஆகிடுச்சு. பட் அந்த காரில் யார் இருந்தாங்க? ஆம்பளை இருந்தானா, பொம்பளை இருந்தானா, குழந்தை இருந்தானா, தாய் 4 பேர் இருந்தாங்களா, 3 பேர் இருந்தாங்களா, 2 பேர் இருந்தாங்களா, இல்லை டிரைவர் மட்டும்தான் இருந்தானா? யாருமே வெளியே வரல. இருந்த கேமராவெல்லாம் அள்ளிட்டு போயிட்டீங்க. இருந்த இது ஹார்ட் டிஸ்க்கு அது இதுன்னு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க. அதே வீட்டில் புந்து அதேமாரி லேப்டாப் ஃபோன் கீன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டீங்க. இருந்த காசு கூட 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் எதை நோக்கி வந்திருக்கீங்க? எதை தேடுறீங்க நீங்கள் சவுக்கு சங்கரி? என் மீது வெடிகுண்டு வழக்கு போட்டால் என் வீட்டில் வெடிகுண்டு சம்பந்தமான ஆவணங்கள் எதுனா இருக்கான்றது தான் பார்க்கணுமே தவிர, என் வீட்டில் ரொட்டி ஆக்கி வச்சுருக்காங்களா, தோசைக்கு மாவு கலந்து வச்சுருக்காங்களா, இதுதான் திராவிட மாடலா? ஒட்டுமொத்த திமுகவுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் எல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் எப்படி இருக்காங்க? ஒரு அறிவுசார் அரசியல் பேசக்கூடிய ஒரு நபராக நீங்கள் அண்ணாமலையை பார்க்க முடியாது. அவர் அந்த பாஜக தலைவர்ன்றது விலகினார்னா நாய் கூட அந்த அலசிட்டார். உண்மையா இல்லையா? கடந்த தேர்தலுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் கோயம்புத்தூர் ஹீட் ஆயிடுச்சு. நாங்கள் மறுபடியும் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ஹீட்டை குறைப்போம். இதில் லூஸ் பேசுகிற பேச்சுக்கலாம் வேறு யாருமே பேசுவோம். என்னெல்லாம் ஒரு இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்கள், அவனை குத்தி கிழிச்சு தொங்க போடுவான். கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியாது. இந்த தமிழகத்தில் பல விஷயங்களுக்காக நடைப்பயணங்கள் போயிருக்காங்க. அண்ணா வைகோ அண்ணா உட்பட நிறைய பேர் போயிருக்காங்க. நீ எதுக்காக போகிற? லூஸ் மாரி போயிட்டு இருக்க. தேர்தலுக்கு முன்னாடி அந்த அம்மா அப்படி பேசினேன், தேர்தலுக்கு பிந்தைய முன்பெண் மாதிரி பேசியிருந்தார். மென்டல் தான் அப்படி பேசுகிறேன். ஆனால் ஒன்றுங்க நான் சொல்கிறேன், எழுதி வச்சிங்க. தேர்தலுக்கு பின் நிச்சயம் இந்தியா ஏதோ ஒரு விதமான கலவரமாக புரட்சியாக ரெண்டும் ஏற்பட வாய்ப்பு. பாஜக தோற்றுதுனால் கலவரம் ஏற்படுத்துவார்கள். பாஜக வெற்றி பெற்றால் புரட்சி ஏற்படும். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தடை தமிழ். தொடர்ச்சியாக நம்ம நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்து பல விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். முக்கியமாக அரசியல் ஆளுமைகள் மூலிமா பல விளக்கங்கள் நம்மளுக்கு கிடைச்சிட்ருக்கு. அந்த வகையில் இன்றைக்கும் சமுதாயத்தில் பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்மளோட இணைந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஸோ எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. இன்றைக்குமே நிறைய பிரச்சனைகள், டெய்லி நிறைய செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது, அரசியல் ரீதியாக, அரசியல் சார்ந்து. ஸோ இன்றைக்கி நம்ம நேர்காணலும் அதே மாதிரி தான் இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வகையில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்குது. இப்போ அதுக்குன்னு ஒரு ஓய்வு இன்னும் கிடைக்கலன்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய சேனல்ஸில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் நானே கூட நிறைய பேர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் பற்றி. ஸோ அவருடைய தற்போதைய நிலை என்ன, அது அதை பற்றின நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சமீபத்தில் கூட கோர்ட்டில் கூட அடுத்தது ஃப்யூச்சரில் அவர் என்ன பண்ண போகிறான்ற மாதிரிலாம் கூட அவர்கிட்ட கேள்வி இதுக்கப்புறம் வெளியில் விட்டால், ஸோ அவருடைய தற்போதைய நிலை என்ன, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது நான் எல்லா இடத்துலையும் இப்போ தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சவுக்கு சங்கர் அந்த காவல்துறை மற்றும் காவல்துறை பெண் அதிகாரிகளை பற்றி தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகளை பேசியிருக்காப்புல. அதுக்காக மட்டும் வழக்கு போட்டிருந்தாங்கன்னா இவ்வளோ தூரம் சர்ச்சையாக போவதில்லை. பட் திமுக அரசு எப்படின்னு சொன்னீங்கன்னா, தொடர்ந்து திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொதுதளத்தில் அடித்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாப்புல. அதனுடைய வன்மத்தை இப்போ கக்கிறதா தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் மீது கஞ்சா வழக்கு போட்டது. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். திமுக அவங்க வன்மத்தை கக்கிறது நீங்கள் திமுக சொல்கிறீங்க? ஆமாம், திமுக தானே ஆளுங்கட்சி, அவங்க தானே இருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சியுடைய மக்கள் விரோத செயல்பாடுகள் தான் சங்கர் பொதுதளத்தில் பேசிட்டு வராப்புல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேச தயங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேச பயந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு யூடியூப்பர் பேசும்போது யூடியூப்புக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கொடுத்து அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு வீடியோ போடுறாங்க, ஒரு 10,000 2,000 4,000 தான் பார்க்குறாங்க. ஒரு யூடியூப் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பார்க்குறாங்கன்னும் போது அவங்க என்னடா நம்ம இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே இவர் மீது ஒரு காண்டில் இருக்காங்கன்னு தான் சொல்கிறோம். ரெண்டாவது முக்கியமாக ஒரு தகவல் என்னன்னு சொன்னீங்கன்னா,
அரசியல் ரீதியாக வந்து சவுக்கு சங்கர் வந்து யூடியூப்பில் இறங்கின அப்புறம் தான் அரசியல் வந்து பேசு பொருளாச்சு சோஷியல் மீடியாவில். அதுக்கு முன்னாடி வந்து என்டர்டெயின்மெண்ட்டு, அதாவது சினிமா, பொழுதுபோக்கு, இந்த ஃப்ராங்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து யூடியூப் வந்து தமிழ்நாட்டில் சொல்கிறேன். வட இந்தியாவில் வந்து முன்னாடியே வந்துச்சு சோஷியல் மீடியாவில் வந்து அரசியல் பேசுகிற ஒரு நிலை. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி இருந்தது வந்து சவுக்கு சங்கர் வந்த பிறகு வந்து அரசியல் ரீதியான விவாதங்களை வந்து முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களே வந்து யூடியூப் வருவானா, யூடியூப் நம்மளை கூப்பிடுவானா, யாருன்னா நம்ம போய் விவாதம் பண்ணுவோமா அப்படின்னு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சமூக அமைப்பு தலைவர்களுக்குமே வந்து ஒரு ஆர்வத்தை ஊட்டியது யாருன்னா சவுக்கு சங்கர். அதை இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ அந்த அளவுக்கு நபர் போயிட்டு இருக்கும்போது அப்போ இவரது ரீச் ஆகும்போது மக்கள் மத்தியில் போகுது, மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. அப்போ திமுகவுக்கு கெட்ட பேர் வருது. திமுக கெட்ட பேர் வரக்கூடிய இந்த நபரை என்ன பண்ணணும் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஏற்கனவே வந்து சவுக்கு சங்கரை வந்து முடக்கணுன்றதுக்காக தான் அவங்க அலுவலகத்தில் வேலை செஞ்ச கார்த்திக் என்ற தம்பியை கைது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேல்முருகன் என்றவனை கைது பண்ணுறாங்க. அப்புறம் நெறியாளராக இருந்த லியோவை வந்து கைது பண்ணுறதுக்கு உண்டான டீம் இது பண்ணாங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாரு, ரெட்பிக்ஸில் உட்காந்து அவர் பேசுகிறாரு, என்னை வந்து கைது பண்ணிவிட்டு சவுக்கு மீடியாவை வந்து மூட பார்க்குது திமுக அரசு அப்படின்னு சொல்லி. யாருன்னா ஏடிஜிபி அருண், அவருடைய தலைமையில் இது இயங்குது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கே உண்டான மாநில ஆத்திரத்தின் வெளிப்பாடாக தவிர்க்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு, பேசிட்டாரு. அதை காரணம் காட்டி தான் கைதே பண்ணுறாங்க. கைது பண்ணிவிட்டு அதன் பிறகு கஞ்சா கேஸ் போட்டது. அப்புறம் அந்த ஆக்சிடென்ட் செட்டிங், அப்போ அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அந்த காரை பார்த்தீங்களா நீங்கள்? ஆமாம், அப்படியே தூள் தூள் ஆயிடுச்சு. பட் அந்த காரில் யார் இருந்தாங்க? ஆம்பளை இருந்தானா, பொம்பளை இருந்தானா, குழந்தை இருந்தானா, தாய் 4 பேர் இருந்தாங்களா, 3 பேர் இருந்தாங்களா, 2 பேர் இருந்தாலும், இல்லை டிரைவர் மட்டும்தான் இருந்தாங்கன்னா, யாருமே வெளியே வரல அந்த விஷயம். அப்போ அதெல்லாம் வந்து என்ன சொன்னால், அது சில பேர் கேட்பாங்க, ஏன் அது பண்ண வேண்டிய அவசியம் என்ன காவல்துறை அப்படின்னா, ஒரு மரண பீதியை ஏற்படுத்தணும். ஒரு மரண பீதி ஏற்படுத்தும், ஒரு ஜெர்க்கு. ஆமாம், ஒரு பீதி. ஏன்னா மனுஷன் செத்துறதை விட சாவை பார்த்துட்டானா ரொம்ப பயப்படுவான். நீங்கள் அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி ஏற்படும். இதெல்லாம் காவல்துறை கடந்த காலங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசு பயங்கரவாத அடக்குமுறையை வந்து கையாண்டிருக்காங்க. அதுக்கு நானே பல வகையில் நான் வந்து ஆளாகியிருக்கேன். இப்போ சவுக்கு சங்கர் மீது நடக்கக்கூடிய இந்த விஷயங்களும் அதுக்கப்புறம் வந்து சிறையில் வைக்கிறாங்க. ஒரு ஜுடிஷியல் கஸ்டடி, அதுவும் ஒரு விசாரணை சிறையாளி, அடிக்கிறதுக்கே அனுமதி இல்லை, கையை உடைக்கிறாங்க போது. அப்போ இதெல்லாம் எப்படி கையை உடைக்கிறது? சவுக்கு சங்கர் வந்து மக்கள் மத்தியில் வந்து அனுதாபத்தை ஏற்படுத்துறதுக்காக நடிக்கிறார். யார் சொல்கிறா? நீங்கள் பார்க்கலாம் சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர். சவுக்குக்கு எதிரான திமுக அடிமைகள்லாம் அப்படி தான் பேசிட்டு வராங்க. அண்ணா அறிவாளி அடிமைகள்லாம் அப்படி தான் பேசிட்டு வராங்க. அப்போ அவர் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி சொல்கிறாரு, என்னை கையை உடைச்சிட்டாங்க, அடித்து இந்த அதிகாரி தான் அடித்து உடைச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீதிபதி என்ன பண்ணுறாங்க, உடனே இவருக்கு செக்கப் பண்ணுன்றாங்க, ஃபுல் செக்கப் பண்ணுங்க. அப்போ அரசு மருத்துவமனை தான் செக்கப் பண்ணி அவருக்கு அரசு மருத்துவமனை தான் கட்டே போடுறாங்க. அப்போது சவுக்கு சங்கர் ஒரு பொய்யான பிம்பத்தை, அனுதாபத்தை ஏற்படுத்துறதுக்காக கை உடைஞ்சிச்சின்னு சொன்னால், அரசு மருத்துவமனை அப்படி வந்து மாவு கட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஒரு கால் இப்போ நான் வெளியே இருக்கோம், யார்கிட்டயும் உங்கள்கிட்ட நடிக்கிறதுக்காக சும்மா ஒரு கட்டு போடணும்னா காசு கொடுத்து கட்டு போட்டு வந்துடலாம். நான் ஒரு போலீஸ் கஸ்டடியில் இருக்கேன், அப்போ போலீஸ் கூடவே வருது. அப்போ அரசு மருத்துவமனையில் வந்து நான் சொல்கிறது கேட்பானா, போலீஸ் சொல்கிறது கேட்பான்? கண்டிப்பாக போலீஸ் சொல்கிறது தான். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த உடஞ்சி போயிருக்கிறதுனால தான் கட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதே கூட ஒரு கீழ்த்தரமான அரசியலை வந்து சவுக்குக்கு எதிராக திருப்புறாங்கன்னும் போது, அப்போ இவங்களுடைய வன்மம் போலீஸை திட்டினாரு, போலீஸ் பெண்களை பற்றி தவறாக பேசினாருன்றதில்ல, சவுக்கை ஒழிக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய திட்டம். அப்போது அது எல்லா நிகழ்வுகளும் சரி, அவருடைய அலுவலகம், வீடு சோதனை பண்ணுறீங்க, அலுவலகத்துலையும் வீட்டில் யாருமே இல்லை, பூட்டை உடைக்கிறீங்க. சரி, பூட்டை விட்டுட்டு சோதனை பண்ணுறீங்க. நீங்கள் என்ன கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்க, என்ன காரணத்துக்காக கோர்ட் ஆர்டர் பண்ணீங்க, அந்த விஷயமா சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் ஏதாவது இருந்தால் தான் அந்த வீட்டிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகணும். இருந்த கேமராவெல்லாம் அள்ளிட்டு போயிட்டீங்க, இருந்த இது ஹார்ட் டிஸ்க்கு அது இதுன்னு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் வாரிட்டு போயிட்டீங்க. அதே வீட்டில் பூந்து அதேமாரி லேப்டாப் ஃபோன் கீன் எல்லாத்தையும் வாரிட்டு போயிட்டீங்க. இருந்த காசு கூட 2 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் எதை நோக்கி வந்திருக்கீங்க, எதை தேடுறீங்க நீங்கள் சவுக்கு சங்கர்கிட்ட? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு சொன்னால், சவுக்கு சங்கருக்கு சோர்ஸ் கொடுக்குறது யார்? அந்த தகவலை வந்து திமுக அரசு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவ்வளோ ட்ராமாவும் போட்டுருக்கு. இப்போ கஞ்சா வழக்கு போட்டால் தான் வந்து வீட்டு சோதனையை பண்ண முடியும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு?
அதுக்காக பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ஃபிலிக்ஸ் மீது அந்த கோபம் ஃபிலிக்ஸ் மீது போகுது. சரி, ஃபிலிக்ஸ் மீது போகுதுன்னு சொன்னால் அவர் உட்காந்து கேட்டார் இல்லையா, சரி உட்காந்து கேட்டார், கைது பண்ணுங்க. அவர் சென்னை கமிஷனர் அலுவலகம் மற்றும் இது ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் வந்து பக்கத்தில் வெளியாகுது. இதேமாரி வந்து வீரலட்சுமி என்ற ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துருக்காங்க சவுக்கு சங்கம் மீது ஃபிலிக்ஸ் மீதும். இந்த புகாரை வந்து காவல்துறை ஏற்றுட்டு வழக்கு பதிவு செஞ்சுருக்குன்னு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போடுறாங்க, தளத்துலையும் போடுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, போய் ஹைகோர்ட்டில் ஏபி கேட்குறாரு, முன்ஜாமீன் கேட்குறாரு. அந்த முன்ஜாமீன் சம்பந்தமான மனுவை வந்து அவர் விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, சில கருத்தை சொல்கிறாரு, தீர்ப்பாக சொல்ல. அதாவது ஒரு ஊடகத்தில் உட்காந்து ஒருத்தர் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்கிறது கூட ஒரு வகையான ஒரு தவறு தான் அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்து சொல்கிறார். அதேமாரி லட்சக்கணக்கான நீதிபதிகள், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கருத்துக்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் தீர்ப்புகள் ஆகாது. இப்போ கூட ராஜஸ்தானில் ஒரு நீதிபதி சொன்னார் இல்லையா, ஆண்மையிலும் பெண்மையிலும் கூறுறதில்லை அப்படின்னு, எச்சில முழுங்கினாவே போதும் கர்ப்பம் புதாயிச்சு. அது அவருடைய கருத்து, அது தீர்ப்பு அல்ல. புரியுதுங்களா? அந்த மாதிரி கருத்துக்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை ஒத்தி வைக்கிறாரு. அப்போ அந்த திங்கக்கிழமை போது இவர் வந்து டெல்லிக்கு போய் ப்ரெஸ் கவுன்சில் லீடரை சந்தித்து முறையிடலான்னு போகிறாரு. அங்கே போய் அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி சாதாரணமான ஒரு பிட் பாக்கெட் கேஸ்காரனை போய் வெளி மாநிலத்தில் கைது பண்ணால் கூட ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வரக்கூடிய காவல்துறை ஒரு ஜேர்னலிஸ்ட், நீண்ட காலமாக ஜேர்னலிஸ்ட், என்டிடி உட்பட அவர் நீண்ட காலமாக ஒரு ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர், இப்போ அவர் மீது போடப்பட்ட வழக்கு கூட வந்து பொருளாதார குற்றவோ மற்றபடி ஒன்றும் இல்லை, அவதூறு தான். அந்த அவதூறு கூட என்ன அவதூறுன்னு சொன்னீங்கன்னா, டெக்னாலஜி, அதாவது தொலை தொடர்பு அவதூறு வழக்கு மட்டும்தான் போட்டிருக்கு. அப்படிங்கும்போது அவரை வந்து சாதாரணமான ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் புக் பண்ணாமல் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் 2 நாளாக அவரை கூப்பிட்டு வரீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் என்ன ஒரு அடக்குமுறையின் உச்சமாக தானே இருக்குது. மிரட்டுறீங்க இல்லையா? ஏன்னு சொன்னால் இன்றைக்கி ஃபிலிக்ஸை பாரு, எப்படி என்ன ஆள், எப்படி தூக்கிட்டு வந்தாங்க போகிறாங்க. என்ன 2 நாள் இரவு பகல் தூங்காமல் கண் விழிச்சிட்டு சாப்பிடக்கூட முடியாது. உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு. சாப்பிடக்கூட முடியாது, தன்னுடைய உடல் உபாதைகளை கழிக்க கூட முடியாது. ஃபோன் பேசி மனைவிக்கிட்ட என்ன நம்மளை கைது பண்ணிட்டாங்களா, என்ன மனைவிக்கு தெரியுமா, குடும்பத்துக்கு தெரியுமா, அல்லது ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, ஆஃபீஸ் எங்கேதா, இல்லை வழக்கறிஞர் பேசி யாருன்னா வழக்கறிஞர் வருவாங்களா, நம்மளை எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, எங்கே கூப்பிட்டு வருவாங்க, என்ன வழக்கு போடுவாங்கன்ற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அந்த 2 நாளை வச்சு அந்த ட்ரெயினில் வச்சு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. சவுக்கு ஃபிலிக்ஸ் 2 பேரையும் வந்து சரி. அதன் பிறகு என்ன பண்ணிட்டாங்க, அதே ஃபிலிக்ஸுடைய வீடு சோதனை, அலுவலக சோதனை. அதேமாரி தான் நீங்கள் என்ன, அவர் மீது போடப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் நீங்கள் ஆவணங்கள் எதுனா இருந்தால் அதுதான் சர்ச்சிங்கிறது. அதுதான் என் மீது வெடிகுண்டு வழக்கு போட்டால் என் வீட்டில் வெடிகுண்டு சம்பந்தமான ஆவணங்கள் எதுனா இருக்கான்றது தான் பார்க்கணுமே தவிர, என் வீட்டில் வந்து ரொட்டி ஆக்கி வச்சுருக்காங்களா, தோசைக்கு மாவு கலந்து வச்சுருக்காங்களா, ஊறுகாய் வச்சுருக்காங்களான்றது பார்க்கக்கூடாது. உண்மையிலாம் இல்லையா? இதுதான் வந்து முறை, சட்ட விதி உட்பட்ட செயல்கள். ஆனால் காவல்துறை 10 மணிக்குள்ளே போயிட்டு 5 மணி வரையும் சார் டபுள் பெட்ரூம் எவ்வளோ, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் டபுள் பெட் எப்படி இருக்கும்? பழங்காலத்து வீடு இருந்தாலும் அங்கே பழசு இங்கே பழசுன்னு கொட்டி வச்சுருப்பாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் டீசெண்டாக தான் இருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 10 மணிக்குள்ளே போய் 5 மணிக்கு வெளியே வராங்க. நானும் அங்கே நிற்கிறேங்க. நீங்களும் சோதனை போயிருந்தேன் நான். சவுக்கு வீடு சோதனை வரும்போது தெரியல, இல்லைன்னா போயிட்டு இருப்பேன் நான். ஃபிலிக்ஸ் வீட்டுக்கு வந்து அவங்க மனைவியை ஃபோன் பண்ண உடனே நாங்கள் போயிட்டோம் நாங்கள்லாம் வழக்கறிஞரோட. அப்போ 5 மணிக்கு உள்ளே போய் ஒரு 10 மணிக்கு போய் 5 மணிக்கு வெளியே வராங்க. அப்போ அந்த வீட்டில் அந்த பெண் இதுக்கு முன்னாடி காவல்துறையே எதிர்கொள்ளாத ஒரு பெண்மணி. அவங்கள நீங்கள் என்ன அச்சுறுத்துறீங்க? அதுவும் கதவு மூடிட்டு யாரும் உள்ளே வரக்கூடாது, உள்ளேருந்து லாக் பண்ணிட்டீங்க. ஒன்லி போலீஸ் மட்டும் தான் உள்ள, ஜென் போலீஸு, 2 லேடிஸ் போலீஸ் இருக்காங்க, அவ்வளோதான். அப்போ இது எந்த விதையான, சரி அவங்க மனைவி பேரில் இருக்கிற டாக்குமெண்ட் எடுக்கிறாங்க, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, என்ன விதமான நீங்கள் ஒரு அச்சுறுத்தல். அதன் பிறகு அலுவலகத்துக்குள்ளே போகிறீங்க, இருந்த ஒரு ஏன்னா ரெட்பிக்ஸ் வந்து பழைய இது, அது யூடியூப் 10-15 கேமரா எல்லாத்தையும் அடி போட்டுக்கிறீங்க. இருந்த ஒரு இந்த மாதிரி இது கூட இல்லை, எல்லாத்தையும் பொறுக்கி போட்டு ஆஃபீஸே காலி பண்ணிட்டு போகிறீங்கன்னா என்ன அட்ராசிட்டி இல்லையா? இதெல்லாம் திமுக வந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்ராசிட்டி. இதுக்கு முடிவு தான் என்ன சார் இருக்கும்? இவருக்கு என்ன முடிவாக இருக்கும்? இல்லை, நீதிமன்றம் இப்போ கொட்டி இருக்கு இல்லைங்களா? சங்கர் விஷயத்தில் வந்து 2 நீதிபதிகளில் ஒரு நீதிபதி கேள்விகள் எழுப்பியிருக்காருல்ல, ஏன் அவசர அவசரமாக வந்து இப்படி பண்ணீங்க, ஏன் அவசர அவசரமாக மீது வழக்கு போகிறீங்க அப்படின்ற பல கேள்விகளை வந்து கேள்விக்கு மேலே வச்சுருக்காப்புல.
வச்சுட்டு குண்டாஸை ரத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காப்புல. குண்டாஸ் ரத்து தான் அது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மற்ற 10 வழக்கு போட்டிருக்கீங்க, 10 வழக்கு ஒரு குற்றம் 10 தண்டனை கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து என்னை அடிச்சிட்டீங்க, இங்கே எங்கே அடிச்சிங்க, இந்த லிமிட்டுக்குள்ளே அடிச்சிங்கன்னா இங்கே ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பேன் நான், என்னை அடிச்சிட்டாருங்க அவர் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு முழுக்க நான் புகார் கொடுக்குறேன் என் ஆளுங்கன்னு சொன்னால், தமிழ்நாடு முழுக்க உங்களை கூட்டு போய் வழக்கு நடத்தி தண்டனை கொடுக்க முடியுமா? ஒரு வழக்கு, ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை தான். அவர் டிவியில் உட்காந்து பேசினது காவல்துறையை பற்றி, அதுக்கு அவதூறு வழக்கு. அதுவும் பெரிய வழக்கு. திருநாட்டு போட முடியுமா? கொலை வழக்கு போட முடியுமா? திருநாட்டு சவன் போட முடியுமா? கொலை முயற்சி வழக்கு போட முடியாது. அவதூறு, அரசு அதிகாரிகளை அவதூறாக பேசினார், இந்த வழக்கு தான் போட முடியும். வேறு எந்த மயிரும் உங்களால் முடியாது. இதுக்கு என்ன அதிகபட்ச தண்டனை? 3 வருஷத்துக்குள்ள தான் தண்டனைன்னு ஆனாலே. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் ஏன் இப்படி வந்து ஒரு அட்ராசிட்டி பண்ணுறீங்க? இதுதான் கேள்வி. அப்போ முழுக்க கடந்த 2 ஆண்டுகளாக வந்து ஆளும் திமுக அரசினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளையும் அவலங்களையும் பொது தளத்தில் கொண்டு வராப்புல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட இந்த ஊடகங்கள், யூடியூப் வந்து நல்லா மக்கள் பார்க்குறாங்க, அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகுது. அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடாக நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க. இதுதான் சத்தியம். இது எப்படி வந்து இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது இல்லையா? சரி, சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார், அது தவறாக இருந்ததுன்னா அவர் மீது மான நஷ்ட வழக்கு போடுங்க. அதான சட்ட விதி. நீங்கள் அரசியல்வாதி தானே. உதாரணத்துக்கு வந்து அந்த கார் ரேஸை பற்றி ஒரு நடிகையை மேற்கோள் காட்டி, அந்த நடிகை தான் வந்து சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அந்த 11 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாருன்னு சொல்லி சவுக்கு சங்கர் பேசியிருக்காப்புல. அது தவறாக இருந்தால் அது சம்மந்தமான மாநில வழக்கு தொடுங்க. அதுக்காக ஏதோ ஒரு வழக்கில் அவரை கைது பண்ணி அவரை கையை உடைக்கிறது, கஞ்சா வழக்கு போகிறது, அவருடைய வீட்டுக்குள்ளே பூந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறது, அலுவலகத்தை வந்து இழுத்து மூடுறது, ஒரு மீடியாவே இழுத்து மூடுறது, இதெல்லாம் வந்து சமூக நீதி அரசு செய்யக்கூடிய செயல்பாடுகளா? இதுதான் திராவிட மாடலா? அனைவருக்கும் சமமான நீதி வழங்குவதுன்னு சொல்லி சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டு ஆட்சி அமர்ந்த முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்குரிய செய்யக்கூடிய செயல்பாடுகள், இப்படி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுகிட்டே போக வேண்டியதான். அடுத்ததாக கேட்கணும்னு நினச்ச கேள்விக்கு நீங்கள் இதுலேயே பதிலும் சொல்லிட்டீங்க. திமுக வந்து 3 ஆண்டு காலம் முடிஞ்சு இப்போ 4வது ஆண்டில் இருக்கு. திமுக 3 ஆண்டு கால சாதனை எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு கேட்கலான்றதுக்குள்ள நான் சொல்றேன். 3 ஆண்டு கால சாதனைன்றாங்க. என்னை பொறுத்தவரை சாதனை எதுவும் இல்லை, மக்கள் வேதனை தான் பண்றாங்க. சாதனை என்னன்னு சொன்னால் அவங்க குடும்பத்தார், திமுகவினுடைய குடும்பத்தார் நல்லா இருக்காங்க. திமுகவுடைய குடும்பத்தாருன்னு ஸ்டாலினோ இல்லை அவங்க மனைவி, அவங்க மருமகள் அப்படின்றது இல்லை. ஒட்டுமொத்த திமுகவுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் எல்லாம் நல்லா இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் எப்படி இருக்காங்க? நீங்கள் தேர்தல் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை என்ன நிறைவேற்றினீங்க? மதுவை நாங்கள் வந்த முன்னே ஒட்டுமொத்தமாக அழிச்சுடுவேன்னு சொன்னீங்க. நீங்கள் அத்தனை மது கடைக்கு ஓனர்களும் உங்கள் கட்சிக்காரங்க தான் இருக்காங்க. அது வந்து திமுக நம்ம ஆகாதுன்றதுக்காக ஏதோ தூக்கி குப்பையெல்லாம் போடுறதுக்கு நம்ம தயாராக இல்லை. திமுக எது முடியும், ஆனால் இவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றலை. அதுதான் நம்முடைய இது. இதுக்கப்புறமா அது ஏதாவது சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறீங்களா? இவங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணுன்ற எண்ணம் திமுகவுக்கு இல்லை. நான் அதை நல்லா புரிஞ்சு. இப்போ இல்லைன்னு சொன்னால் சவுக்கு சங்கர் விஷயத்திலே வந்து இவங்க இவ்வளோ ஆத்திரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை வந்து திமுகவிலே எத்தனையோ முக்கியமான நபர்கள் இருக்காங்க, அவருக்கு பதில் கொடுத்துட்டு இது லேசாக கடந்து போயிருக்கலாம். இந்த அளவுக்கு அரச பயங்கரவாதம் கொண்டு வன்மத்தை கக்கறாங்கன்னு சொன்னால் அப்போ இவங்க தடுமாற்றத்தில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம், இல்லைங்களா? மிகப்பெரிய தடுமாற்றத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த 3 ஆண்டு கால ஆட்சின்னு சொன்னீங்கன்னா, இந்த மழை நீர் வந்தது சென்னையில் உங்களுக்கு தெரியும், இது 21ஆம் நூற்றாண்டில் இருக்கும். ஆனாலும் 5 நாள் 6 நாள் வந்து நான் இருந்த வடசென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா 5-6 நாள் கரண்ட்டே இல்லை வீட்டில். ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு புயல் அடிச்சது, மழை அடிச்சது, எல்லா மரங்கள்லாம் விழுந்து கிடக்குது, இதெல்லாம் வந்து சரிப்படுறதுக்கு பல நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நகரத்தின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய எனக்கே 5 நாள் கரண்ட் இல்லை. அந்த அளவுக்கு வந்து திமுகவினுடைய அரசு அதிகாரிகள் மெத்தனை போக்காக செயல்பட்டாங்க. தண்ணி தானாக வடிஞ்சுது. அந்த குப்பைகள் கூட அங்கங்கே இருக்கக்கூடிய பொது சேவையில் ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் தான் அந்த குப்பை, அந்த கழிவுகள் எல்லாம் வந்து அகற்றினாங்க.
எந்த மாநகராட்சி ஊழியர்களும் வந்து வேலை செய்யலை, எந்த மின்சாரத்துறை அதிகாரிகளும் வந்து வேலை செய்யலை. அப்போ திமுக அரசினுடைய இயலாமை தான் நம்ம பார்க்க முடியும். சொல்லுங்க. இப்போ மாநகராட்சி எப்படி வந்து ஊழியர்கள் வேலை செய்வாங்க? ஏன்னா மாநகராட்சியை நீங்கள் வந்து தனியாருக்கு வித்துட்டீங்க. குப்பை அள்ளுறதுலேருந்து ரோடு பெருக்கிறதுல தனியாருக்கு கொடுத்துட்டீங்க. மழை அடிச்சது, வெள்ளம் வந்தது, அவன் விட்டுட்டு அப்படியே போயிட்டான். மாநகராட்சி ஊழியர்கள் இருந்திருந்தாங்கன்னா ஊழியர்கள் பகுதிக்கு 10 பேர் நின்று வேலை செஞ்சுருப்பாங்க. 10 பேர் கூட 100 பொதுமக்கள் இறங்கி வேலை செஞ்சுருப்பாங்க. கடந்த காலங்களில் வந்து நடந்த புயல் வெள்ளத்தின் போது இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. இந்த முறை வந்து மாநகராட்சி ஊழியர் ஒருத்தர் காணும். ஏன்னா அவன் தனியார் நிறுவனம் என்ன பண்ணுறான், அந்த குப்பை எல்லாமே வந்து இந்த மாதிரி ஆனவுடனே அவன் என்ன பண்ணுறான், விட்டுட்டு போயிட்டான் அவன். அப்போ அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ளணுன்ற அடிப்படை கூட திமுக அரசுக்கு தெரியாமல் தான் செயல்பட்டுட்டு இருந்தது. அந்த வகையில் இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம அண்ணாமலை அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலம் நீங்களுமே கவனிச்சிருப்பீங்க, ஜெயலலிதா அம்மையாரை வந்து ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாரு. அவங்க வந்து ஒரு ஹிந்துத்துவா லீடர், அவங்கள போல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக இப்படி சொல்கிறாரு? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கூல் சுரேஷ் இருக்காப்புல இல்லையா? கூல் சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கார், நடிகர் பிக் பாஸ்ல கூட கலந்துக்கிட்டாரு. அவன் என்ன செய்வான்னு தெரியாது. திடீர்னு ஏதோ ஒன்று மாட்டிட்டு வந்து கோவம்னு கத்துவான். இந்த படம் வந்து 100 நாள் ஓடும் அப்படின்வான். இன்னொரு படம் ஓடாதுன்னுவான். திடீர்னு ஏதாவது பண்ணுவான். ஆனால் கரண்ட்டில் இருக்கணும், ட்ரெண்டிங்கில் நம்ம தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். பெரிய நடிகர் இல்லை, ஒரு காமெடி சைடு ஆக்டர் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய மீடியாவுடைய அந்த பார்வை அவன் மேலேயே இருக்கும். பார்த்துருப்பீங்க நீங்கள். அவன் வந்து ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்து ரிவ்யூலாம் கொடுப்பான். ரிவ்யூ அதான் சொல்கிறான். அதுக்காகவே அவன் மீடியா எல்லாமே அவன் போய் பார்ப்பாங்களே இல்லை. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் தான் நீங்கள் அரசியல் ரீதியாக அண்ணாமலையை பார்க்க முடியுமே தவிர, ஒரு அறிவுசார் அரசியல் பேசக்கூடிய ஒரு நபராக நீங்கள் அண்ணாமலையை பார்க்க முடியாது. மத்தியில் ஆளக்கூடிய தேசிய கட்சியின் மாநில தலைவர்ன்றதுக்காக தான் நீங்கள்லாம் கேமராவை தூக்கிட்டு மைக்கை தூக்கிட்டு ஓடுறீங்க அவர் பின்னாடி. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், அதெல்லாம் இல்லை, நம்மளை நோக்கி தான் இந்த மீடியாக்கள் ஓடி வராங்கன்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் அந்த பாஜக தலைவர்ன்றது விலகினார்னா நாய் கூட அந்த ஆளை சீட்டாரு. உண்மையா இல்லையா? அது மக்கள் தான் சொல்லும். இல்லை, அவருடைய செயல்பாடுகளை சொல்கிறேன் நான். அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன், தேர்தலுக்கு முன்னாடி நீ என்ன பேசுனேன்? ஜெயலலிதா ஊழல்வாதி அது பேசினவர் தான். இப்போ என்ன திடீர்னு ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் ஆகிட்டாரு? தேவையான உனக்கு என்ன தேவை? அது ஜெயலலிதா இந்துத்துவ தலைவராக இல்லையானா அவன் கட்சிக்காரன் பேசிக்கிறான். உனக்கு எதுக்காது? உன் கட்சியில் யார் தலைவர்? மோடி, அமித்ஷா, அவரை பற்றி பேசிட்டு போ. சொல்லுங்கள். அப்போ இதுக்கு லூஸ் தனம் ஆள் தானே. இப்போ எனக்கு திமுக பிடிக்காது, நான் திமுக எதிர்த்து விமர்சனம் பண்ணுறேன் நிறைய விஷயங்களுக்கு. கடந்த தேர்தலுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் கோயம்புத்தூர் ஹீட் ஆகிடுச்சு. நாங்கள் மறுபடியும் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ஹீட்டை குறைப்போம். இதில் லூஸ் பேசுகிறது பேச்சு இல்லாமல் வேறு யாருங்க பேசுவாங்க? சொல்லுங்கள். ஹீட்டு வந்து திமுக வந்ததுனால, ஆட்சிக்கு வந்ததுனால ஹீட் ஆகிடுமா? சொன்னாரா இல்லையா? அப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? யாராவது கேள்வி கேட்டால் நீ என்ன கட்சி, நீ யார், நீ யூடியூப்பா, அசிங்கப்படுத்துகிற மாதிரி நீ வந்து ஒரு என்ன நீ ஐபிஎஸ் மாரி இருந்ததுன்னா, நீ ஐபிஎஸ்ஸாக இருந்துட்டு நீ வேலை செஞ்சுன்னா உனக்கு உண்டான மரியாதை கிடைக்கும். அந்த கமாண்டிங் வந்து இங்கே வந்து ஊடகவியலாளர் மத்தியில் காட்டுறேன். என்னெல்லாம் ஒரு இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்கள், அவனை குத்தி கிழிச்சு தொங்க போடுவான். கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியாது. மக்கள் நல பிரச்சனைக்கு நீ என்ன பேசுன? என்ன பேசுறது உனக்கு அருகதை இருக்குன்ற? விலைவாசி உயர்வை பற்றி பேச முடியுமா? டீசல் பெட்ரோல் உயர்வை பற்றி பேச முடியுமா? சொல்லுங்கள், எதை பற்றி பேச முடியும்? மத்தியில் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க. நீங்கள் விலைவாசி ஏற்றுறது தான் அது மாநிலத்துக்கு வருது. நான் பேசலாம் திமுகவுக்கு எதிராக, உனக்கு என்ன இருக்கின்ற? இதுதான் என்னுடைய கேள்வி. நடைபயணம் போகிறேன், யாருக்கு எதிராக நடைபயணம் போகிறேன்? எதுக்காக நடைபயணம் போகிறேன்? இந்த தமிழகத்தில் வந்து பல விஷயங்களுக்காக நடைபயணங்கள் போயிருக்காங்க. அண்ணா வைகோ அண்ணா உட்பட நிறைய பேர் போயிருக்காங்க. நீ எதுக்காக போகிற? லூஸ் மாரி போயிட்டு இருக்க. திடீர்னு போகிறேன், திடீர்னு டெல்லிக்கு போயிடுறேன், திடீர்னு ஆந்திராவுக்கு போயிடுறேன், திடீர்னு எங்கேயோ போகிறேன், திடீர்னு நடைப்பயணம் எங்கே ஆரம்பிக்கிறாங்களோ முடிக்கிற வரையிலும் தொடர்ந்து நடக்கணும். எதுனா ஒன்று நடந்து தான். இப்போது நீ ஒட்டுமொத்த அரசியலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோமாளித்தனமான பேச்சுக்கள், கோமாளித்தனமான செயல்கள். இப்போ வந்து இந்துத்துவா தலைவர் வேறு எதுவும் ட்ரெண்டிங் இல்லை வந்துடணும் ட்ரெண்டிங். அவர் எப்படின்னு சொன்னால், சில பேருக்கு சாவு வீட்டுக்கு போனால் நம்ம தான் பணமாக இருக்கணும், மரியாதை அப்போ தான் பணத்துக்கு செலுத்துவாங்க. கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போனால் நம்ம தான் மாப்பிள்ளையாக இருக்கணும்னு நினைப்பாங்க.
அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணாமலையை தவிர அவருடைய விமர்சனங்கள்லாம் அரசியல் ரீதியாக நான் பார்க்குறது இல்லை. இப்போ பாருங்க, திடீர்னு மாட்டுக்கறி சாப்பிட்றியா இல்லையான்னு சொன்னால் மாட்டுக்கறி சாப்பிட்றேன், மாட்டுக்கறி சாப்பிடல, மாட்டுக்கறி சாப்பிட விருப்பம் இல்லைன்னு சொல்லணும். மாட்டுக்கறி சாப்பிட்றது அவருடைய விருப்பம், ஆனால் நான் மாட்டை தெய்வமாக வணங்குறேன். இது ஒரு கான்ட்ரவர்சி. சரி, நீ தெய்வமாக வணங்குறவன் எதுக்காக வந்து மாட்டை வந்து பசுமாட்டுக்கிட்டேருந்து பால் ஏன் எடுக்கிறீங்க, பாலை ஏன் குடிக்கிறீங்க, கடவுள்கிட்டேருந்து கறந்து நீங்கள் குடிக்கிறதா? இது எந்த மரபுக்கு உட்பட்ட ஒரு விஷயம்? அதையும் ஏறுபூட்டி ஓட்டுறீங்க, அதே மாட்டு கட்டி ஓட்டுறீங்க. இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கம்பெனிகள் எல்லாம் பாஜகக்காரன், அதுவும் குறிப்பாக வந்து பிராமண பனியாக்கள் கூட்டங்கள் தான் வந்து பெரிய பெரிய கம்பெனி. முஸ்லீம்கள் பேர் அல்கபீர்னு வச்சுக்கிட்டு இவனுங்க வச்சுருக்கானுங்க கம்பெனி. உலகத்தில் வேர்ல்டு செகண்ட் இடத்துல இருக்குது பீஃப் எக்ஸ்போர்ட்டில். பீஃப்ன்றது என்ன? மாடு, பசுமாடு, எருமை மாடு எல்லாத்தையும் தான் வெட்டி அனுப்புகிறானுங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் மாடு ஒரு கம்பெனியில் வெட்டுறாங்கன்னா அந்த 1 லட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 50,000 20,000 எருதாக இருந்துன்னா 20,000 பசுமாடாக இருக்குது. அப்போ நீ உங்கள் ஆட்சி தான் நடக்குது மத்தியில். உன் கடவுளே வெட்டி துண்டாக்கிட்டு ஏன் பேக்கப் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க? நான் அதுதான் என்னுடைய கேள்வி. நீ கடவுளாக மதிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அரசியல் பேசக்கூடாது. அரசியல்னு சொல்லிட்டு கடவுள்னு சொல்லிட்டு நீ வெட்டுவ, நீ ஏற்றுமதி பண்ணுவ. இங்கே சாப்பிட்றவொன்னே ஒரு கொச்சைத்தனமாக அது சில பேர் சாப்பிடுவாங்க அப்படின்றது எந்த வகையான அரசியல் சொல்லுங்கள்? அதனால் அண்ணாமலையுடைய பேச்சை வந்து சரி, நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறீங்க, இந்துத்துவா தலைவர்ன்றீங்க. இந்துத்துவாவினுடைய மூலம்னு கருதக்கூடியவங்க தான் சங்கராச்சாரியர். அந்த ஜெயேந்திரையும் விஜயேந்திரையும் கைது பண்ணி டெல்லியில் போய் கைது பண்ணி தூக்கிட்டு வந்து ஜெயிலில் போட்டது ஜெயிலர் தான். ஆரம்பத்தில் அந்த அம்மா இருந்தது, கடைசேவிக்கு ஆள் அனுப்புன்னு சொன்னது, கடைசேவிக்கு நான் ஆள் அனுப்புன்னு சொன்னது எல்லாம் இருந்தது. பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய ஐயோக்கிய பித்தலாட்டத்தனங்களை உணர்ந்த பிறகு அந்த அம்மா திருந்திச்சு. நான் சாகும் வரை பாஜக ஆர்எஸ்எஸ் கூட வைக்க மாட்டேன் கூட்டணின்னு சொல்லிச்சு. சொன்னாங்களே இல்லையா? இதுதான் உண்மை நிலை. இப்போ எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மா வந்து தேர்தலுக்கு முன்னாடி அந்த அம்மா அப்படி பேசினேன், தேர்தலுக்கு பிந்தைய முன்பெண் மாதிரி பேசியிருந்தார். மென்டல் தான் அப்படி பேசுவோம். நம்ம பாஜக பற்றி பேசும்பொழுது முக்கியமாக இன்னொரு விஷயமும் எனக்கு ஞாபகம் இருக்காது. என்னென்னா, இப்போ நம்ம மோடி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தார். இந்த மாதிரி நான் வந்து பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பே இல்லை, பரமாத்மா தான் என்னை என்ன அனுப்பிச்சிருக்காரு, ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறதுக்காக தான் அனுப்பிச்சிருக்காரு, நான் பயாலஜிக்கலாக நான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ நிறைய பல விதமான கருத்துக்கள் டெஃபினட்டாக வரதான் செய்யும். அப்போ இவர் உண்மையிலேயே கடவுளை பார்த்துருக்காரா, கடவுள் தான் அவர் அமைச்சிருக்காரு, இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம அது ரிலேட்டடெல்லாம் பேசுகிறனால இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மோடி இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னென்ன இது எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அம்மா இருக்கிற வரையும் அதை வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நேரத்தில் வச்சு சீன் போட்டுகிட்டே இருந்தாங்க. வட இந்தியாவில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு பேசியிருந்தேன், சின்ன பையன்தான். மோடி ஏங்க அடிக்கடி அம்மாவை போய் பார்க்குறாரு, அம்மாவை பார்த்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதை புகைப்படங்களாக மீடியாலெல்லாம் இது பண்ணுறாரு, அவர் ஒரு பிரதமராக இருக்கார், அவருக்கு பணிவிடை செய்யறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இது இந்திய ஒரு பையன் வந்து அவனுடைய சோசியல் மீடியாவில் போட்டிருக்கான். அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க கூடவே. தன்னுடைய தாய், அவர் உண்மையிலே தாயை வந்து ரொம்ப உயர்வாக நேசித்தவராக இருந்தால் அந்த தாயை தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெட்டு வாங்கி வச்சுக்க வேண்டியதானே, புரியுதா இல்லையா? அப்போ இவருக்கு தாய் மீது பாசமெல்லாம் இல்லை. இவர் பெற்ற தாயை கூட அரசியலுக்காக பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருந்தது தான் இங்கே நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. தாய் இருக்கிறதுலையும் அரசியல் பண்ணீங்க, இப்போ தாய் இறந்துட்டாங்க, இப்போ நான் வந்து பயாலஜிக்கலாக பிறந்தானா அல்லது தாய் மூலியமாக பிறந்தானா அப்படின்ற விவாத பொருளாக வெளியே எடுத்து வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்போ கடவுள் என்னும்போது உங்களுக்கு எதுக்கு அதிகாரம்? கேள்வி கேட்க எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பாரு. அதிகாரம் எதுக்கு? நீங்கள் என்னன்னு சொன்னீங்கன்னா, மோடியாலையும் சரி அமித்ஷாலையும் சரி அந்த பதவியை விட்டு ஒரு 10 நிமிஷம் அனுபவிச்சிட்டாங்க. அவங்க அந்த 10 நாள் கூட அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது. அவங்க பாஜக இங்கே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. உண்மையிலே மக்கள் வாக்களிக்கிற பாஜக இவங்க வந்து முக்கியமாக வந்து இன்றைக்கி வட இந்தியா உட்பட முக்கியமான நபர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவங்க அமலாக்கத்துறை எல்லாம் இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி தேர்தல் ஆணையமே இவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இவிஎம் மிஷின் கூட்டணியில் இருக்காங்க, அதனால் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது.
அந்த தெனாவட்டு தான் நாங்கள் 400 தாண்டுவோன்னு சொல்லி பிரதமர் சொல்கிறதும், இங்கே அண்ணாமலை வந்து பெரும்பான்மை இடங்களை நாங்கள் கைப்பற்றுவோம்னு சொல்கிறதும் எல்லாம் அந்த பார்வையில் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மக்களாக ஓட்டு போட்டாங்கன்னா நிச்சயம் மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி மிகப்பெரிய பின்னடைவை இந்த முறை பாஜக எதிர்கொள்ளும். ஓகே, கடைசியாக வந்துட்டு இந்த ஜூன் 4 ரிசல்ட்ஸ் வருது இல்லையா, அதை பற்றி உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்காது? அதாவது யார் வருவாங்க? நம்ம தமிழகத்தில் சொல்கிறோம். தமிழகத்தில் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற நிலை. அதான் நான் சொல்லிட்டேன். நான் இவிஎம் மிஷின் குளறுபடி இல்லாமல் மக்கள் ஏன் சொன்னால் அந்தளவுக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்க. உதாரணத்துக்கு கடந்த வாரம் வந்து அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் கலந்துக்கிட்ட ஒரு பொதுக்கூட்டம் 1960-70களில் ஒரு அரசியல் தலைவரை பார்க்குறதுக்கு கூடுவாங்க பாருங்க கூட்டம். அது போல் காட்டாற்று வெள்ளம் போல் மக்கள் திரண்டு வந்து அவங்களே பயந்துட்டாங்க. இந்த மக்கள் திரண்டு வந்ததை பார்த்து மேடையில் இருந்த தலைவர்களே பயந்து ஓடிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எழுச்சி எப்பவுமே வந்ததில்லை. இதை அகிலேஷ் யாதவே சொல்கிறான். இது போன்ற ஒரு எழுச்சி 60 வாக்குகளில் நடந்திருக்கு. அந்த மாதிரி எழுச்சி இப்போது உத்தரப்பிரதேசத்தில் உருவாக்கியது எங்களால் பிரமித்து பார்க்குறோம். மொத்த சீட்டுமே எங்கள் கூட்டணி வெற்றி பெறுவோம்னு சொல்லி பேசியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இன்றைக்கி மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் தான் வட இந்தியாவில் இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் பாருங்கள், ஃபுல்லாக வச்சு செய்கிறாங்க. எல்லோரும் வட இந்தியாவிலேயே பாஜகவுக்கு எதிராக தான் இருக்காங்க. எதிராக தான் இருக்காங்க. அதை மீறி இவிஎம் ஏன்னு சொன்னால் இப்போ தொடர்ந்து பாஜகவினுடைய தலைவர்கள் அவங்க என்ன பேசினாலும் தேர்தல் ஆணையம் கண்டுக்காமல் இருக்கு. இல்லைன்னு சொன்னால் மோடி பேசுனதுக்கெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. ஏங்க வெஸ்ட் பெங்காலில் வந்து உச்சநீதிமன்றம் கொட்டியிருக்கு. வெஸ்ட் பெங்காலில் வந்து பாஜகவினுடைய விளம்பரத்தில் வந்து திரிணாமுல் காங்கிரஸை அசிங்கப்படுத்தி, அதாவது இந்துக்கு எதிரானது அப்படி இப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி தேர்தல் விளம்பரங்களை கொடுத்துருக்காங்க. அப்போ அதையும் வந்து உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்கு. அப்போ கூட வந்து தேர்தல் ஆணையம் வாயை திறக்கிறதுக்கு தயாராக இல்லை. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏதோ தில்லுமுள்ளு நடக்க வாய்ப்பு. ஆனால் ஒன்றுங்க நான் சொல்கிறேன், எழுதி வச்சிங்க, தேர்தலுக்கு பின் நிச்சயம் இந்தியா வந்து ஏதோ ஒரு விதமான கலவரமாக புரட்சியாக ரெண்டும் ஏற்பட வாய்ப்பு. பாஜக தோற்றுதுனால் கலவரம் ஏற்படுத்துவார்கள். பாஜக வெற்றி பெற்றால் புரட்சி ஏற்படும். ஏன் புரட்சி ஏற்படும்னு சொன்னால், எப்படி ஜெயித்தாங்க இவங்கன்னு மக்கள் எழுச்சி புரட்சி நிச்சயம் ஏற்படும். அந்த வகையில் நம்ம ஜூன் 4 ரிசல்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணக்கப்புறம் தெரியும். பட் எனிவேஸ் ரொம்ப நன்றி சார். இவ்வளோ விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி மூலமாக பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். மீண்டும் வேறு ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்கள், வேறு ஒரு அரசியல் பிரமுகரோட உங்களோட நான் வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Krishna.